வணக்கம். திருமந்திர தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மிகவும் பயனுள்ள அற்புதமான அந்த மந்திர பாடல்களை அன்பர்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வரிசையில் இன்று ஒரு பாடல். அது இறைவன் நிரந்தரமானவன். அவனை தொழுதால் அவன் நமக்கு முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பான். அவனுடைய அடியை நாம் நித்தம் பேணி நிற்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அந்த பற்ற பாடல். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதாள், படர்ந்து நின்றான் பரி பரகமுற்றும், கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே, உடன்றிருந்தான் அடி புண்ணியமாமே. வேண்டுகோளை வைக்கிறார். தொடர்ந்து நின்றானை தொழுமின். முதல் வரியை பாருங்க. அவன் 7 பிறப்புகளிலும் நம்மை தொடர்ந்து இருக்கக்கூடியவன், எல்லா யுகங்களிலும் தொடர்ந்து இருக்கக்கூடியவன். அவனை தொழுவுங்கள், அவனுடைய அடியை பேணுங்கள். பேணினால் என்ன கிடைக்கும்னு அடுத்து சொல்ல வரார். ஏன் தொடர்ந்து நின்றான்னு சொல்றாரு? ஏற்கனவே பலமுறை நாம் சொல்லியதை நினைவூட்டுகிறேன். நாம் நம்மளுடைய மொத்த வினைப்பயனான சஞ்சித கர்மத்தை மொத்தமாக அனுபவிக்க முடியாது என்பதற்காக அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியான பிராரத்த கர்மத்தை எடுத்து நாம் இந்த வினைப்பயனை அனுபவிக்குமாறு, அந்த பிராரத்த கர்மத்தை அனுபவிக்குமாறு நமக்கு உடலாகிய ஒரு கருவியை அவன் வழங்கி அனுபவிக்க வைக்கிறான். நாம் இதில் அந்த பழைய வினைப்பயனை மட்டும் கழித்து நம்மளுடைய கணக்கிலிருந்து வினைப்பயனை பூரா கழித்து கொண்டே வந்தால் காலப்போக்கில் நம்மளுடைய வினைப்பயன் முழுதுமே கழிந்து நாம் இறைவனில் ஐக்கியமாகி விடுவோம். அது வரைக்கும் அவன் நம்மை தொடர்ந்திருப்பான். அல்லது சுருக்கமாக இறைவனை அடைவதற்கு என்ன வழி என்றால், எப்பொழுதும் இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். சிவயனமை என சிந்தித்திருந்தால் அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும்னு சொல்றார். நல்லா கவனிச்சு பார்க்கணும். அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும். சிவயனமை சிந்தித்து இருந்தா அபாயம் ஒரு நாளும் இல்லை. நீங்க சிவயனமே 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 அல்லது நமசிவைய நமசிவைய என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய வினைப்பயன் இந்த பிறவியிலேயே திரிந்து மறைந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் விதியே மதியாய்விடும். அப்ப விதிப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு ஆகணும். உடனே வினைப்பயனை முற்றிலும் நீக்கிவிட்டு இறைவனிலும் சேர வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் தொடர்ந்து நின்றானை தொழுமின். தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும். படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும். பரிபாரகம்னா பாதுகாப்பு. படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும். அவன் இந்த உலகம் முழுதும் படர்ந்து நிற்கக்கூடியவன். அவன் 50 பூதங்களாக இருக்கிறான். காடு மலையாக இருக்கிறான், அறிவித்துறையாக இருக்கிறான், காற்றாக இருக்கிறான், எல்லாமுமாக இருக்கிறான், எல்லா உயிருமாக இருக்கிறான். எல்லாவற்றையும் கடந்து எல்லா உலகம் இந்த பிரபஞ்சம் முழுதும் விரிந்து பறந்து இருக்கிறான். எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறான். கடந்து கொன்றான் கமலம் மலர் ஆதி. கடந்து நின்றான் கமலம் மலர் ஆதி. கடந்து நின்றான் கடல்வண்ணன் எம் மாயன். கடந்து நின்றான் அதற்கு அப்புறம் எம் ஈசன். கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. நம்மளுடைய இயக்கம் முழுவதையும் கண்டு கொண்டிருக்கிறான். ஆதலால் நீங்கள் எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தால் அவன் பறந்து நின்றான் பரி பாரகம் மற்றும் முழு பாதுகாப்பாக உங்களுக்கு இருப்பான். அடுத்த வரியில் என்ன சொல்றாரு? கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே. அவன் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை, துரியம். 7வது ஆதாரம் துரியம். துரியத்துக்கு மேலே சிவசக்தியாக இருக்கிறான். துரியம் என்பதுதான் கமலம் மலர் மேலே என்று குறிப்பிடுகிறார். துரியமானது பொன் போன்ற 1000 இதழ் கொண்ட தாமரை மலர்களை கவிழ்த்து வைத்தது போல் இருக்கக்கூடிய ஒரு 7வது ஆதாரம். அந்த ஆதாரத்தில் அவன் சிவசக்தியாக இருக்கிறான். கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே. அவன் நம்மை
படர்ந்து நின்றான் பரிபாரகமுற்றும் முழு பாதுகாப்பாக இருப்பான். எப்பொழுது இருப்பான்? தொடர்ந்து நின்றானை தொழுமின். தொழுதால் அவன் முழு பாதுகாப்பாக இருப்பான். உடந்திருந்தான் அடி பேணலும் ஆமே. உடந்திருந்தான் அடி புண்ணியமாமே. உடந்திருந்தான் அடி புண்ணியமாமே. நம்ம உடனேயே இருக்கக்கூடிய உடலுக்குள்ளேயே ஆன்மாவாக அவனே இருக்கிறான். உடலுக்குள்ளே ஞான ஒளியாகவும் இருக்கிறான். அவனை நீங்கள் புண்ணியவானை பேணி அவனுடைய அடியை நினைத்து கொண்டிருந்தால் அவனே உலகம் முழுதும் நிறைந்து நிற்பதால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான். அதனால் 7 பிறவிகளுக்கும் நாம் சிவனில் ஒன்றாக இணையும் வரை நமக்கு தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அவனை தொழுது அந்த பயனை பெறுங்கள் என்று சொல்கிறார். அதான் இதனுடைய விளக்கம். தொடர்ந்து நின்றானை தொழுமின். தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும். கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே. உடந்திருந்தான் அடி புண்ணியமாமே. அற்புதமான பாடல். தொடர்ந்து நின்றானை தொழுமின். தொழுதால் படர்ந்து நின்றான் பரி பாடகம் முற்றும். கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே. உடந்திருந்தான் அடி புண்ணியமாமே. மற்றும் ஒரு திருமந்திர பாடல் எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அனைவரும் இதுவரை சொன்ன 26 திருமந்திரங்களையும் மீண்டும் மீண்டும் கேட்டு பயனடைந்து மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்தளித்து மேன்மைகள் சைவ நீதி உலகமெங்கும் பரவுவதற்கு உதவுங்கள் என்று வேண்டுகிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.